இயேசுவில் எனது அன்பிற்குரியவர்களே, உங்களுக்கு என்னுடைய இதயம் கனிந்த வாழ்த்துக்கள், வணக்கம். இன்றைய நற்செய்தி பகுதி யோவான் நற்செய்தி 6 அதிகாரம் 35 40 முடிய. இயேசு மக்கள் கூட்டத்தை நோக்கி, வாழ்வு தரும் உணவு நானே, என்னிடம் வருபவருக்கு பசியே இராது, என்னிடம் நம்பிக்கை கொண்டிருப்பவருக்கு என்றுமே தாகம் இராது என்று சொல்லுகிறார். மேலும், தந்தை என்னிடம் ஒப்படைக்கும் அனைவரும் என்னிடம் வந்து சேருவர், என்னிடம் வருகிறவரை நான் புறம்பே தள்ளிவிட மாட்டேன். அன்பானவர்களே, இயேசுதான் உண்மை, இயேசுதான் நீதி, இயேசுதான் அன்பு, இயேசுதான் வாழ்வு, இயேசுதான் மீட்பு, இயேசுதான் வழி என்று அறிந்து அதற்காக, அதை அடைவதற்காக, அதை அனுபவிப்பதற்காக முயற்சி எடுக்கிறவர்களை அவர்களுடைய பலவீனங்களின் பொருட்டு, உலகில் அவர்களுக்கு இருக்கிற நிர்பந்தங்களின் பொருட்டு, அவர்களுடைய வாழ்க்கை சூழலில் இருக்கிற அழுத்தங்களின் பொருட்டு அதை அடைய முடியாமல், அதை அனுபவிக்க முடியாமல் புறம்பே தள்ளிவிட மாட்டார் நம்முடைய மீட்பர் ஆண்டவர் இயேசு. என்னிடம் வருகிறவனை நான் புறம்பே தள்ளிவிட மாட்டேன். நாம் எடுக்கிற முயற்சிகளுக்கு வெற்றி உண்டு. நாம் பலவீனர்கள் தான், பாவிகள் தான், நிர்பந்தங்கள் உண்டு, எல்லாம் சூழ்நிலைகள் எல்லாம் சில வேளைகளில் நமக்கு எதிராக உண்டு. எடுக்கிற முயற்சிகளில் நாம் தோல்வி அடைய செய்து விடுமோ என்ற ஆதங்கம் கூட நம்மிடம் உண்டு. ஆனால் ஒன்று நம்மிடம் இருக்கக்கூடாது, கடவுள் இயேசு ஆண்டவர் நம்மை புறந்தள்ளி விட்டு விடுவார் என்ற ஆதங்கம் இருக்கக்கூடாது. புறம் தள்ளவே மாட்டார், நம்மை கைவிடவே மாட்டார். நமக்காகவே வானிலிருந்து இறங்கி வந்திருக்கிறாரே, இது அவருடைய ஒரு வகையில நான் சொல்லக்கூடாது, ஆனால் புரிந்து கொள்வதற்காக சொன்னால், அவருடைய விதி நம்மை ஏற்றுக்கொள்வது, அவருடைய தலை எழுத்து நம்மை காப்பாற்றுவது, நமக்கு வெற்றி அளிப்பது. ஆகவே நம்முடைய வாழ்க்கையில எப்பொழுதும் மனம் தளரக்கூடாது. எடுக்கின்ற முயற்சியில் நிச்சயமாக வெற்றி உண்டு. நீதியை தேடி, உண்மையை தேடி, அன்பை தேடி, அதாவது கடவுளை தேடி, இயேசுவை மீட்பரை தேடி, அவரே வாழ்வு என்று எடுக்கின்ற முயற்சிகளில் ஒருபோதும் தோல்வி கிடையாது, ஒருபோதும் தோல்வி கிடையாது. அதை நாம் நம்ப வேண்டும். அனுபவங்கள் அது, வரலாறு அது, வேதமும் அதுதான். அன்பு நிறைந்த எங்கள் இறைவா, உம்மை போற்றி புகழுகிறோம், வாழ்த்தி வணங்குகிறோம். ஆண்டவரே, எங்களுடைய அன்றாட வாழ்க்கையில் உண்மையை தேடி அலைகின்ற எல்லாரையும் நீர் அன்புடன் வரவேற்கிறீர், கரங்களை பற்றி கொண்டு வழிநடத்துகிறீர், அவர்களுக்கு எப்போதும் வெற்றியை தருகிறீர். எந்த சூழலிலும் புறம் தள்ளி விடுவதில்லை, கைவிடுவதில்லை என்ற உண்மையை நாங்கள் எல்லா காலங்களிலும் எல்லா சூழல்களிலும் உணர்ந்து வாழச் செய்தீர்கள். இயேசுவின் நாமத்தில் ஜெபிக்கிறோம், உயிருள்ள எங்கள் நல்ல பிதாவே. ஆமென், ஆமென்.